in this class we are going to start with chapter 10. Okay, Reserve Bank of India. So Reserve Bank of India would abbreviation enna solluvom illaya RBI. Okay, so that is Reserve Bank of India. So in the chapter la edha pathila paaka porom appadina from the heading itself we can understand banks related ana எல்லாமே நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. நீட் ஃபார் தி ஸ்டடி ஆன் சர்வீஸ் பிஸ்னஸ். ஓகே, ஸோ சர்வீஸ் பிஸ்னஸ்னா என்னம்மா? ஓகே, நிறைய சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்னா என்ன பிஸ்னஸ்? சர்வீஸ் பிஸ்னஸ். ஓகே, சர்வீஸ் பிஸ்னஸ்லாம் எப்போ அந்த நூற்றாண்டில் எப்படிலாம் இருந்துச்சு, என்னென்ன சர்வீஸ் பிஸ்னஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷ்னல், மெடிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் தி லைக் சர்வீஸ் பிஸ்னஸ் எக்ஸிஸ்டட் ஃபார் சென்ச்சுரிஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் சர்வீஸ் பிஸ்னஸாக இருந்தது. இட்ஸ் ப்ராமினன்ஸ் இன் தி குளோபல் ட்ரேட் இஸ் ஆஃப் ரீசன்ட் ஆரிஜின், தட் இஸ் ஆஃப்டர் 1970. பார்த்தீங்கன்னா 1970க்கு அப்புறம் என்னாச்சு, இதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருந்தது. ஓகே, the services sector has emerged as the most dynamic sector of the world economy, contributing almost 1/3 of world gross value added. என்ன சொல்லியிருக்காங்க? சர்வீஸ் செக்டார் தான் எப்படி இருந்துச்சா, ஒரு டைனமிக் செக்டராக இருந்தது நம்மளோட எக்கனாமிக் லெவலில். ஓகே, வேர்ல்டு லெவலில் இருக்க எக்கனாமிலேயே சர்வீஸ் செக்டார் தான் நல்ல க்ரோத்தில் வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் தி வேர்ல்டு கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1/3 அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அண்ட் ஆஃப் வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கான்? ஆஃப் தி வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் 1/5 ஆஃப் தி குளோபல் ட்ரேட் அண்ட் மோர் தேன் ஆஃப் தி வேர்ல்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ. ஸோ குளோபல் ட்ரேட், உலக அளவில் ட்ரேட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1/5. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் மோர் தென் ஆஃப் தி வேர்ல்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறையா பண்ணுறாங்க இல்லையா வேர்ல்டு லெவலில்? அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட சர்வீஸ் பிஸ்னஸ் சர்வீஸோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கா? ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, it remains the key driver of India's economic growth, contributing almost 66.1% of its gross value added growth in 2015-16, quotes the Indian budget estimate for 2015-16. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் சர்வீஸ் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க மூலயமா நம்மளோட இந்தியா பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2015-16 பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் சர்வீஸ் பிஸ்னஸ் மூலயமா எவ்வளோ வந்திருக்காங்க கான்ட்ரிபியூஷன், அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்களா? 66.1% அளவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அது எந்த இயரில்? 2015-16. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பேங்கிங் சர்வீஸ். பேங்கிங் சர்வீஸ் இஸ் தி நர்வ் சென்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இன் எ கண்ட்ரி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? பேங்கிங் சர்வீஸ்ன்றது ஒரு நர்வ் சென்டர், ஒரு நரம்பு மண்டலமாக இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வணிகத்துலேயும் சரி, இல்லை தொழிற்சாலைகளையும் சரி, ஸோ ரெண்டு இடத்துலையுமே எந்த சர்வீஸ் தான் வந்து நர்வ் சென்டராக இருக்குதா? பேங்கிங் சர்வீஸ். ஸோ நம்மளுக்கு நிறையா நர்வ்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பேங்கிங் சர்வீஸ் நர்வ் சென்டராக இருக்குது. ஸோ அண்டர்லைன் தட் ஒன், நர்வ் சென்டர். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ்மா. It plays a vital role by providing the money required for their regular functioning and development. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன ரோல் ப்ளே பண்ணுதா? ஒரு இம்பார்ட்டன்ட் வைட்டல் ரோலை ப்ரொவைட் பண்ணுது. எப்படி, எது மூலயமா அப்படின்னா பை ப்ரொவைடிங் தி மணி ரெக்வயர்ட் ஃபார் தி ரெகுலர் ஃபங்க்ஷனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அது மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறையா கேஷ் தேவைப்படும் இல்லையா? அப்போ அது எல்லாமே யார் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி பேங்க்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. The World Bank normally refers to கமர்ஷியல் பேங்க். அப்போ இந்த பேங்க்ன்ற வேர்டை நார்மலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அண்டர்லைன் தட் ஒன், கமர்ஷியல் பேங்க். There are many types of banks rendering different types of services. Central bank is the most important one among them. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு பேங்க் என்ன பண்ணுவாங்களாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாபை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறையா பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்கறதுக்காகவே இருப்பாங்க இல்லையா? ஒரு சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டெபாசிட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு செயல்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எது ஒரு இம்பார்ட்டன்ட் பேங்க்கா? சென்ட்ரல் பேங்க். எவ்ரி நேஷன் ஹேஸ் ஒன் சென்ட்ரல் பேங்க். It is owned by the government of the country.
ஸோ ஒரு நேஷனும் பார்த்திங்கன்னா எத்தனை பேங்க் சென்ட்ரல் பேங்க் இருக்கா, ஒரு நேஷனுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது யார் ஓன் அண்ட் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னா யாரா, கவர்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ எந்தெந்த நாட்டில் இருக்கோ அந்தந்த நாட்டு கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க, அந்த பேங்க் சென்ட்ரல் பேங்க்கை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓகே, the control over the entire banking system of a country is vested with this apex bank. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்கோட கண்ட்ரோல் எல்லாமே யார் கையில் இருக்கா, அந்தந்த நாட்டில் இருக்க அபெக்ஸ் பேங்க். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஹெட் பேங்க் இருக்கும் இல்லையா, பிரான்ச்சு, அது பிரான்ச்சஸ்க்கு எல்லாமே ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க அபெக்ஸ் பேங்க் தான் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் எல்லாமே பண்ணுது. ஓகே, சென்ட்ரல் பேங்க் ஆர் known by different names in different countries. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா நிறையா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரீஸ்லேயும் ஒரே நேமில் இருக்கும் அப்படின்னா இல்லை, அதே டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். their functions also vary from country to country. ஸோ அந்த மாதிரி நேம் மட்டும்தான் டிஃபராக இருக்குமா அப்படின்னா இல்லை, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், தட் மீன்ஸ் அவங்களோட செயல்பாடும் எப்படி இருக்குமா, வேரி மீன்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தா ஒரு கண்ட்ரி டு another country. A central bank is set up as an autonomous or quasi autonomous body. ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் எப்படி அதோட செட்டப் எப்படி இருக்கா, ஒன்று தன்னாட்சி, அட்டானமஸ் மீன்ஸ் தன்னாட்சி இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா குவாசி அட்டானமஸ், ஒரு பாதி வந்து அது தன்னாட்சியாக இருக்கும், மீதி வந்து கவர்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி அட்டானமஸாக இருக்கக்குள்ள என்ன பண்ணும், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதுவே ப்ரிப்பேர் பண்ணும் இல்லையா. நெக்ஸ்ட், stability and growth of the country's economy are the main goals of central bank. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரல் பேங்க்கோட மெயின் கோல் என்னவா, ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் ஆஃப் கண்ட்ரிஸ் எக்கனாமி, நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து மெயின் கோல் ஃபார் சென்ட்ரல் பேங்க். இன் இந்தியா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் தி சென்ட்ரல் பேங்க். ஸோ அண்டர்லைன் தட் ஒன். நம்ம இந்தியாவில் எதுதான் சென்ட்ரல் பேங்க்கா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தட் இஸ் RBI. ஸோ இம்பார்ட்டன்ட் 1 மார்க்மா, இன்டீரியர் கொஸ்டின், அண்டர்லைன். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஸோ பேங்க்ஸ் எப்படிலாம் உருவாச்சு, எப்போல்லாம் எந்தெந்த பேங்க் உருவாச்சுன்ற ஹிஸ்ட்ரியை பற்றி என்ன பண்ண போகிறோம், இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பேங்க்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1770 and was closed in 1932. ஸோ எந்த பேங்க் தான் ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம இந்தியாவில், பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். ஸோ அண்டர்லைன் தட் ஒன், பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பேங்க் இன் இந்தியா. ஸோ எப்போ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கம்மா, 1770 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதை எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 1932 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம், த ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1786 and was also liquidated in 1791. ஸோ இப்போ ஜென்ரல் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருந்திருக்கு, அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எந்த இயரில், 1786 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை எப்போ லிக்விடேட் பண்ணியிருக்காங்களா, 1791. ஓகே, ஸோ இந்த மாதிரி இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். 1 மார்க்ஸில் மேபி கேட்கலாம், எந்த பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இல்லை எப்போ க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ், இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் வாங்க, பேங்க் ஆஃப் கல்கட்டா வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1806. எந்த பேங்க்கா, பேங்க் ஆஃப் கல்கட்டா. ஸோ அண்டர்லைன், அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் பேங்க். ஓகே, ஜாயிண்ட் பேங்காக இருந்தக்கூடிய ஃபர்ஸ்ட் பேங்க் எது, பேங்க் ஆஃப் கல்கட்டா. அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1806. ஓகே, இட் வாஸ் ரீநேம்டு ஆஸ் தி பேங்க் ஆஃப் பெங்கால் இன் 1809. ஸோ அகெயின் அந்த நேம் பேங்க் ஆஃப் கல்கட்டாக்கு பதிலாக அகெயின் இந்த என்ன பண்ணாங்களா, ரீநேம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு, பேங்க் ஆஃப் பெங்கால். எந்த இயரில், இன் விச் இயர்மா, 1809. எஸ், குட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், Bank of Bombay in 1840 and Bank of Madras in 1843 were established. So underline Bank of Bombay and Bank of Madras. So அந்த 2 lines mark பண்ணிக்கங்க. Bank of Bombay அப்படின்னு ஒரு பேங்க் இருந்திருக்கு, அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, in which year, 1840. Yes, and Bank of Madras பார்த்தீங்கன்னா 1843. Okay, establishment year அங்கே கொடுத்துருக்காங்க. These banks are called presidential banks. அந்த பேங்க்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறாங்களா, presidential banks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர்லைன் தட் ஒன், பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ் ஒன்லி. ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு, வெறும் பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஸோ இங்கே மட்டும்தான் அது ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், 1881 witnessed the birth of HUD Bank,
which was later renamed into Punjab National Bank in 1894. இந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 19/5/1894. ஸோ பார்த்தீங்கன்னா ஹட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் இருந்திருக்கு. அது எப்போ இருந்திருக்கு? 1881. ஓகே, அதுக்கப்புறம் அதை ரீநேம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு இப்போ இருக்கு இல்லையா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ அந்த மாதிரி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. எந்த இயர்லம்மா? 19/5/1894. ஸோ அகெயின் என்ன பண்ணுறாங்கன்னா, திஸ் பிரசிடென்ஷியல் banks were amalgamated into the Imperial Bank of India on 27th January 1921. ஸோ அகெயின் அந்த ரெசிடென்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க? இம்பீரியல் பேங்க்காக மாற்றுறாங்க. அந்த என்ன இயரில்? 1921 27th January. It confined its operation to the urban sector and rural sector was completely neglected in those days. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறது? அதோட ஆப்ரேஷன் எங்கெங்கெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருக்கு? அர்பன் செக்டார்லையும் ரூரல் செக்டார்லையும் என்ன பண்ணியிருக்காங்க? கம்ப்ளீட்லி நெக்லெக்டட். ஸோ அங்கெல்லாம் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகல, ஆப்ரேஷன்ஸ் இல்லை. Therefore, after independence, an act was passed in Parliament to take over the Imperial Bank of India by the government, and State Bank of India came into being on July 1, 1955. ஸோ இந்த மாதிரி ரூரல் செக்டார் அண்டு அர்பன் செக்டார்லாம் அதோட ஆப்ரேஷன்ஸ் நடக்காததால் என்ன பண்ணுறாங்களாம்? அகெயின் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. அது எப்போ பாஸ் பண்ணுறாங்க? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டா என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. எங்கள் பார்லிமெண்ட்டில். ஓகே, ஸோ எதுக்காக? டு டேக் ஓவர் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா பை தி கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இம்பீரியல் பேங்க்ஸ் எல்லாமே யார் டேக் ஓவர் பண்ணணுமா? நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளே வந்தது. ஓகே, ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேம் இன் டு பீயிங் ஆன் எப்போ வந்திருக்கான்? July 1, 1955. ஸோ இது ஸ்டாம்ப் ஆஃப் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாமா. ஸ்டாம்ப் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இம்பீரியல் பேங்க்கில் இந்த செஞ்சுரிஸ் ஓல்டு டேஸ் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஒரு ரவுண்டாக கொடுத்து மேலே இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி ஸ்டாம்ப் வந்து அப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க இல்லையா? Okay, see the definition of bank. According to Banking Regulation Act 1949, banking means the accepting for the purpose of lending or investment of deposit of money from the public, repayable on demand or otherwise, and withdrawal by check, draft, pay order or otherwise. ஸோ டெஃபினேஷன், பேங்க்கோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? இதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அக்கார்டிங் டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் பேங்க்னா என்னவா? அக்செப்டிங் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையோ இல்லை மணி லெண்ட் பண்ணுற ப்ராசஸ்ஸு இந்த பேங்க்கில் நடக்குது. நாட் ஒன்லி தேட், என்ன பண்ணுறாங்களா? தி இன்வைட் டெபாசிட் ஃப்ரம் தி பப்ளிக். ஸோ பப்ளிக் கிட்டேருந்து டெபாசிட்டையும் வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ அதை ரீபே பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்போ டிமாண்ட் தேவைப்படுதோ அப்போ அதை ரீபே பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அவங்க என்ன பண்ணலாம்? அப்போ எது மூலயமாலாம் எடுத்துக்கலாம்? வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். த்ரூ செக், டிராஃப்ட், பே ஆர்டர் ஆர் அதர்வைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இல்லையா? நம்மளுக்கு கேஷ் தேவை அப்படின்னா நம்ம எப்படிலாம் எடுக்கிறோம்? த்ரூ ஏடிஎம் மூலயமா எடுக்கிறோம். அண்ட் கூகுள் பே, ஜிபே, ஸோ நிறையா இருக்குது இல்லையா? அந்த மாதிரி வந்து ஃபோன்பேலாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷை வித்ட்ரா பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த டைம்ஸ்லலாம் என்ன இல்லை, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க த்ரூ செக் மூலயமாவும், டிராஃப்ட், பே ஆர்டர் இல்லை மற்ற ஏதாவது ஃபாலோ பண்ணி அப்படி தான் என்ன பண்ணுறாங்க? கேஷை வந்து வித்ட்ரா பண்ணணும். ஓகே, see the types of banksமா. என்னென்ன டைப்ஸ் இருக்குது? சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், டெவலப்மெண்ட் பேங்க், multilateral development banks, cooperative credit institutions, small finance, local area banks, payments banks இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பேங்க்ஸோட டைப்ஸ். ஸோ ஒன்றுக்கு என்ன ஆகுது? சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் கமர்ஷியல் பேங்க்ஸில் பாருங்கள் டிவைடட் இன்டு 2 types. என்னது? scheduled commercial banks, non-scheduled commercial banks இல்லையா? ஸோ அகெயின் scheduled commercial banks divided into 2, Indian banks, foreign banks. Again Indian banks divided into 2 types, that is public sector banks and private sector banks. Again public sector banks divided into 4 categories. Yes, so first is State Bank of India, nationalized bank. எத்தனை இருக்கா நேஷனலைஸ் பேங்க்? 19 பேங்க்ஸ் இருக்குது. அண்ட் ரீஜனல் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 56, IDBI பேங்க் லிமிடெட். ஓகே,
So private sector banks again divided into two categories, that is one is old private sector banks, that is 13 banks are there, and new private sector banks 8 banks are there. Okay, so next one, development banks again divided into two categories. First one is agricultural development banks and industrial development banks. Okay, agricultural development banks again divided into one category, that is NABARD. Okay, and industrial development banks again divided into one category, IDBI, ICICI, IFCI. Next பார்த்தீங்கன்னா corporate credit institution வந்து two divide ஆகுது. So first one is urban cooperative banks and rural cooperative credit institution. So again urban cooperative banks divided into two categories, that is scheduled UCBS 52, non scheduled UCBS 1522. Okay, so scheduled bank வந்து பார்த்தீங்கன்னா டூ டிவைட் ஆகுது. என்னென்ன மல்டி ஸ்டேட் எத்தனை இருக்கா 31 and single state 21. Again non scheduled UCBS பார்த்தீங்கன்னா டூ டிவைட் ஆகுது, மல்டி ஸ்டேட் single state. Again single state divided into two types, that is multi district, single district. So single district again divided into two unit, that is unit C UCB and non unit UCB. Okay, so next one more bank, அதிலே வந்து two categories பார்த்தோம் இல்லையா. செகண்ட் கேட்டகரி என்னமா ரூரல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன் இல்லையா. அது என்ன ஆகுது, அகெயின் டிவைடட் இன்டு டூ கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷார்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லாங் டேர்ம். ஸோ அகெயின் ஷார்ட் டேர்ம் டிவைடட் இன்டு த்ரீ டைப்ஸ், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ். ஓகே, ஸோ லாங் டேர்ம் பாருங்கள் எப்படி டிவைட் ஆகுது இன்டு டூ கேட்டகரிஸ். தட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கார்ப் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்ப்ராப்ட். ஸோ பேமெண்ட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டிவைட் ஆகுது. ஓகே, ப்ரைவேட் செக்டார் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் அண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். ஓகே, ஸோ பாருங்கள் எஸ்கார்ப்ஸ் அண்ட் பிகாப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். முன்னாடி என்ன பார்த்தோம், பேங்க்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ சென்ட்ரல் பேங்க்கோட டெஃபினேஷன் என்ன. Okay, see, a central bank being generally recognized as a bank which constitutes the apex of the monetary and banking structure of its country and which performs as best as it can in the national economic interest, by D. Koch. So he gave a list of 7 functions of central bank which are accepted by majority of economists. ஸோ அக்கார்டிங் டு டி காக் அவர் என்ன சொல்லியிருக்காரு, சென்ட்ரல் பேங்க்ன்றது எந்த ஒரு பேங்க்கு ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்காகவும் இல்லை அந்த நாட்டோட வளர்ச்சிக்காகவும் செயல்படுதோ ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் பேங்க் தான் என்ன பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ நாட் ஒன்லி தட், அகெயின் ஹி கேவ் அ லிஸ்ட் ஆஃப் 7 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். ஸோ சென்ட்ரல் பேங்க் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு 7 ஃபங்க்ஷன்ஸ் ஹி கேவ். ஓகே, ஸோ அது எல்லாம் எப்படி வந்து யாரால் அக்செப்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் எக்கனாமிஸ்ட். ஓகே, பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களால அது அக்செப்ட் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ this is the first definition for central bank. And next definition given by Kent. It may be defined as an institution charged with the responsibility of managing the expansion and contraction of the volume of money in the interest of the general public welfare. ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ன்றது என்ன ஒரு பேங்க்கு திறமையாக மேனேஜ் பண்ணக்கூடியது, இல்லை எல்லா பொறுப்பும் இருக்குது. ஓகே, நாட்டோட கடனுக்கோ இல்லை அந்த கொடுத்துருக்க மணியை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய திறமை எல்லாமே யார் எந்த பேங்க்குக்கு இருக்குதோ அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Who gave this? Kent. Okay, next one. A central bank is the bank in any country to which has been entrusted the duty of regulating the volume of currency and credit in that country. Given by Bank of International Settlement, BIS. Okay, central bank என்றது என்னவா ஒரு பேங்க் தான். ஓகே, ஸோ எந்த கண்ட்ரியில் இருக்குதோ in any country to which has been entrusted the duty of regulating the volume of currency. ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ன்றது ஒரு பேங்க், அது என்ன பண்ணணும், அந்த நாட்டோட கிரெடிட் இருக்கு இல்லையா, ஸோ கடன் ஏதாவது வாங்கியிருக்காங்களோ அந்த கண்ட்ரி, ஸோ அதை மேனேஜ் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வால்யூம் ஆஃப் கரன்சி இருக்குது இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க் தான் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Who gave this? Bank of International Settlement, that is BIS. So next one, origin of RBI.
ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோன்னே அது எப்போ எங்கே வந்து ஆரிஜின் அதோட ஸ்டார்டிங் பிளேஸ் எது அப்படின்றதுலாம் இந்த பேரல் நம்ம பார்க்கலாம். த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா கேரிட் அவுட் தி நோட் இஷ்யூ அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க். ஸோ என்ன பண்ணுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யார் தான் இந்த நோட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணது, நம்ம யூஸ் பண்ணுற கரன்சிலாம் இம்பீரியல் பேங்க் தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பேங்க்கோட மற்ற என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து யார் இஷ்யூ பண்ணது, கேரி அவுட் பண்ணது அப்படின்னா இம்பீரியல் பேங்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன் 1926 த இக்லண்ட் யங் கமிஷன் ஆர் தி ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் ஜேஎம் கீன்ஸ் அண்ட் சர் ஏர்ன்ஸ் கேபிள் வேர் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 1926 யாரெல்லாம் அதோட மெம்பராக இருந்தாங்களா, இட்லண்ட் கேம் கமிஷனில் ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ், அதாவது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே. அண்ட் சர் ஏர்னஸ் கேபிள். ஸோ இவங்களாம் வந்து மெம்பராக இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, மேட் ரெக்கமெண்டேஷன் டு கிரியேட் எ சென்ட்ரல் பேங்க். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக, சென்ட்ரல் பேங்கை கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகே. ஆஸ் எ ரிசல்ட் the RBI Act 1934 was passed. அதுக்காக என்ன பண்ணாங்க, RBI Act பிரகாரம் 1934ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் RBI launched in operations from April 1, 1935. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, RBI அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் லான்ச் பண்ண ஆரம்பிக்குது. எந்த இயர்லமா, அண்ட் April 1, 1935. ஓகே. RBI was established with a share capital of rupees 5 crores divided into shares of 100 each fully paid up. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வந்து ஷேர் கேபிட்டல் வந்து டிவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா 5 crores. ஓகேவா? 5 crores வந்து கேபிட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து டிவைட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேர்ஸ் எப்படி எல்லாமே வந்து ஃபுல்லி பெய்டப்பாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ எல்லா ஷேர்ஸும் வந்து ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. த என்டையர் ஷேர் கேபிட்டல் வாஸ் ஓன்ட் பை ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அங்கே இருக்க எல்லா ஷேர் கேபிட்டலும் யாரால் மேனேஜ் அண்ட் ஓன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸாக வந்து அதை ஓன் பண்ணியிருக்காங்க. இட் ஹெட் ஆஃபீஸ் வாஸ் இன் கல்கட்டா அண்ட் மூவ் டு மும்பை இன் 1937. நாட் ஒன்லி தட், அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கா, கல்கட்டாவில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது எங்கே மூவ் ஆயிருக்கு, மும்பைக்கு மூவ் ஆயிருக்கு. இன் விச் இயர் மா, 1937. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ் ரிசர்வ் பேங்க் that is Transfer to Public Ownership Act 1948 and took over RBI after paying appropriate compensation to the private shareholder. Okay, from January 1, 1949, RBI started functioning as a government-owned Central Bank of India. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முன்னாடிலாம் வந்து இந்த RBI வந்து யார் கண்ட்ரோலில் இருந்தது, சென்ட்ரல் பேங்க் வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா ப்ரைவேட் செக்டார்ஸோட மணியெல்லாம் வாங்கி தான் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா RBI என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நீங்கள் அவங்க ப்ரைவேட் செக்டார்ஸ் கிட்டேருந்து வாங்கின மணி எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் வைஸாக வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் ஆக்கிட்டாங்க. ஓகே. From January 1st, 1949, RBI started functioning as a government-owned Central Bank of India. என்ன பண்ணுச்சான், ஃபர்ஸ்ட் 1949 ஜான்வரியில் RBI என்ன ஆச்சு, started to function as a government-owned central bank. ஸோ கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு சென்ட்ரல் பேங்காக ரன் ஆகிட்டு இருந்தது. இட் ஹேட் 3 டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அதில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, 3 டிபார்ட்மெண்ட்ஸ். The RBI was the Central Bank of Burma until 1947. ஸோ பர்மாவில் 1947 வரையும் எது தான் வந்து சென்ட்ரல் பேங்காக இருந்திருக்கு, RBI. அண்ட் தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் until June 1948. ஸோ பாகிஸ்தான்லேயும் டில் 1948 ஜூன் அப்போ வரையும் எது தான் வந்து சென்ட்ரல் பேங்காக இருந்தது, நம்மளோட RBI. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7.